இன்னைக்கு சிறப்பு விருந்தினர் நம்மோடு இணைந்திருக்கிறார் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார். ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. கெட்டவன் நீங்க தான் டைரக்டரா? கெட்டவன் நான் தான் டைரக்டர்னா எல்லாரும் சிம்புன்னு சொல்லுவாங்க, ஆனா நான் மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எந்த புண்ணியவதி பெத்த பிள்ளையோ பைத்தியமாலை. அப்ப உண்மையை நீங்க டைரக்டர் இல்ல, பொய். இதெல்லாம் ரொம்ப நக்கலாம். மன்மதனோட படத்தோட டைரக்டர் ஏஜே முருகன். அவரு பேரு பாக்கத்துக்குள்ளார மறைஞ்சிரும். அப்ப அந்த மாதிரி கெட்டவனுக்கு உங்க பேர் வரதுக்குள்ள மறைஞ்சிருச்சு. படமே வரல, அப்புறம் என்னத்த மறையிறது? இந்த கண்ணாடியை பார்த்து நீயே காரி துப்பிக்கோ. இப்போ என்ன கெட்டவன்ல என்ன கதை? ஏன் நீங்க என்ன இயக்குறீங்க அதனால தடை பண்ணிட்டாங்களோ? சிம்பு கிட்ட நான் வந்து வாய்ப்பு கேட்டேன், கொடுத்தாரு. ஷூட்டிங் கரெக்டா வந்துட்டாரு. ஹர்ட் பண்ணிட்டான் மச்சான். ஷூட்டிங்லாம் கரெக்டா வந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. தலைவர் விஜய் இருக்காரு இல்லைங்களா, அவர் லேட்டா தான் போவார், எப்பவுமே லேட்டு தான். வண்டி நம்ம ஸ்டாப்புக்கு வந்துருச்சு. அவர் மட்டும் சீக்கிரம் போயிருந்தா அந்த 41 உயிரை காப்பாத்தி இருக்கலாம். நீங்க ரொம்ப தப்பா இருக்கீங்க. சீரியஸா? நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் சார். ஒரு விஷயம் நடந்து முடிஞ்ச விஷயத்த வரலாற பார்த்து பேசுங்க. என்னைக்கு வரலாற பார்க்கணும், சும்மா நடக்கிற சம்பவத்தை. அஜித் படம் பார்த்திருக்கேன் சார். ஓ, இது முன்னாடி ஒரு அசிங்கப்பட்டதே இல்லையாமா வரலாறு? நான் எங்க தலைவனோட பின்னணி வரலாற பத்தி பேசிட்டு இருக்கேன். என்ன வரலாறு? அப்பா அதை இவ்வளவு படத்துக்கு வந்தாரு, விஜயகாந்த் சான்ஸ் கொடுத்தாரு. 68 படத்துல 50 படம் ஃபிளாப், 10 படம் இட்டு, ஒரு 4 படம் ஓகே. அப்படின்னா நீங்க ஒரு செல்லா காசுன்னு சொல்லுங்க. விஜயகாந்த் சான்ஸ் கொடுத்தாரா? விஜயகாந்த் வந்து வீட்டுல அவுட் ஆஃப் ஃபீல்ட்ல உட்கார்ந்து இருக்கப்ப எங்க தலைவன் தான் அந்த நேரத்துல அவருக்கு சான்ஸ் கொடுத்தாரு. ஐயா, இப்படி பொருளைய கிளப்பி விட்டு என் பொழப்புக்கு உழ வச்சுட்டு போயிடாரா ஜேம்ஸ்? என்ன அப்படியா? இத கட்டெல்லாம் போட்டுருவேன் நான். இத கட்டெல்லாம் போட்டுருவேன் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராணிக்கிட்ட அம்பிட்டீங்க. விஜய் கிட்ட நீங்க வந்து உண்மையிலேயே ஒரு கதை வச்சிருக்கீங்க. விஜய் பாத்திருக்கீங்களா? முதல்ல பேசியிருக்கீங்களா? விஜய்க்கு இப்படி ஒரு நந்தவனம் நந்தகுமார் ஒரு ஆள் இருக்காருன்னு தெரியுமா? எம்கேடி தியாகராஜ பாவ இருந்தாரு. ஆமா, செத்துட்டாரு. இருக்கிறோம், செத்துருவோம். இப்ப அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? நான் அது கேட்கல. நந்தவனம் நந்தகுமார்ன்றவரை விஜய் பார்த்திருக்காரு, இல்ல விஜய் ஒரு பேரை கேள்விப்பட்டிருக்காரு அப்படின்னு தெரியுமா? தெரியாத தலைவான ஒரு படம் வந்ததுல. ஆமா, வந்தது. இவர் கூட போய் கை கட்டி நின்னு அம்மா படத்தை ரிலீஸ். தலைவா படம் வந்துதான் தான் கேட்டேன். எங்க தலைவன் கை கட்டி நின்னு வரலாறுன்னும் போது நம்ம பேசணும்ல. வரலாறு, இதுவும் வரலாறு. நான் உனக்கு என்ன பார்த்து பண்ண? இந்தியாவுல எத்தனை கோடி மக்கள் இருக்கான்? அத்தனை பேர்ல என்னைய மட்டும் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி என் வாழ்க்கையில கபடி விளையாடுறியே. ஏன்னா நான் ஒரு தகவல் கேள்விப்பட்டேன். விஜய் ஒரு ஷாட்ல ரோலிங் ஆக்ஷன் உடனே நடிச்சுக்கிட்டே இருந்தாராம். இப்படி நடிச்சுக்கிட்டு இருந்தாராம். ஆயிட்டானா? ஒரு மெத்தட் ஆக்டர் சார், பாத்திரமாவே மாறிடுவார். பின்னாடி ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டுருச்சான். எல்லாரும் தெரிச்சு அப்படி ஓடிட்டு இருந்தாங்களா, இவர் மட்டும் தனியா நடிச்சுக்கிட்டு இருந்தாராம். திடீர்னு இப்படி என்ன ஆச்சுன்னா, சார் ஆக்சிடென்ட் ஆகி பின்னாடி விபத்தாகி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சுத்தி இருக்கிறது என்னன்னு நடிப்புல இருக்கிற இன்வால்வ்மென்ட், நடிப்புல இருக்கு. இதோ பைத்தியக்கார உள்ள வந்தா கடிச்சு வச்சிரோம் போடு. என்ன அந்த இன்வால்வ்மென்ட் ஏன் அரசியல்ல இல்லன்னு கேக்குறேன். அந்த இன்வால்வ்மென்ட் ஏன் அரசியல்ல இல்ல? வருங்க, வரும் எப்ப செத்ததுக்கு அப்புறமா? ஆமா சரி, நான் வந்து உண்மையிலேயே விஜய் சார் நம்பர் வந்து வச்சிருக்கேன். நான் வேணா உங்களுக்கு கால் பண்றேன். ஹலோ சார், விஜய் சார். சொல்லுங்கண்ணா, விஜய் தான் பேசுறேன். அவதாயா இவ இன்டர்வியூக்கு நமக்கு நந்தவனம் நந்தகுமார் அசோசியேட் டைரக்டர், உங்க தலைவா படத்துல நடிச்சேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நடிச்சேன்ல, டைரக்டரா ஒர்க் பண்ணாராமே. அசோசியேட்டா ஒர்க் பண்ணாரா? தெரியுமா உங்களுக்கு? யாருன்னா? நந்தவனம் இல்ல, நந்தகுமார். நீங்களே காமெடி பண்ணிட்டு அப்புறம் நான் எதுக்குடா? அவரே கோவப்படுற. நந்தவனம் நந்தகுமார் சார் உங்களுக்கு டிஃபன் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாரு, எல்லாமே பாத்துக்கிட்டாரு. ஆமா, ப்ரொடக்ஷன்ல சோறு வாங்கி போட்டு பிரதர், எனக்கு 1008 வேலை இருக்கு பிரதர். ஓகே, யாருன்னு தெரியாதவங்க ரிப்ளை பண்ணிட்டு இருக்க முடியாது. அந்த வாயில் ஆய் போயிட்டு போதா மூடாத. சரி, வேலை இருக்கு, தயவு செஞ்சு. என்ன வேலை சார்? தூங்க போறீங்களா? சரி, பக்கத்துல திருஷா இருக்காங்களான்னு கேளுங்க. தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண அண்ணி இருப்பாங்களான்னு கேளுங்க. அண்ணி இருக்காங்களான்னு கேளுங்க. திருஷா இருக்காங்க. நீங்களே கேவலப்படுத்துறீங்க. அவன் ஒரு காமெடி பீஸியா? சாரி சார், அவரு தெரியலன்ட்டாரு உங்களை. தெரியல எல்லாம் கிடையாது, அவர் வேற இதுல பிஸியா இருக்காரு. பிஸியா இருந்ததுனால தான் நம்மள கண்டுக்கல. டேய், உனக்கு வெக்கமே இல்லையாடா? ஒரு தலைவன்ங்கிறப்ப 1008 வேலை இருக்குங்க, புரியுதுங்களா? இங்க நான் ஒரே பிஸி. ஒரு கதை ஏதாவது விஜய்க்காக வச்சிருக்கீங்களா? இப்ப நான் அவருக்கு வந்து காமெடி ஸ்கிரிப்ட் தான் பண்ணிருக்கேன். ஏன்னா அவரு காமெடியன் ஆக்கிட்டாங்க. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ரைட்டு சார்,
இப்பதான் எனக்கு பிடிச்சி காமெடி ஸ்கிரிப்ட் இப்ப விஜய் மாதிரியே நடிக்க வந்து விஜய் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஆள் என்கிட்ட இருக்காரு. அவரை நான் கூப்பிடுறேன், நீங்க அவரை வச்சு நடிக்க முடியுமா, அவர்கிட்ட பேசுங்க, ஒரு 2-3 நிமிஷம் பேசுங்க. இவன் நம்மள டைம் பாஸுக்குன்னே வச்சிருக்கானோ. இவரு விஜயா? ஆமாண்ணா. சிங்கத்தை கூப்பிட்டு உட்கார வச்சு இது விஜய்னா நம்பலாங்க? சிங்கமா எங்க? புரியுதுங்களா? அசிங்கமான ஐயோ டேய் சத்தியமா சொல்றேன், ஓவர் ஆக்டிங் பண்ணி ஆட்டிய கலைச்ச பிச்சு பிடியும் பிச்சு. இப்ப நான் என்ன பண்ணான்னு விஜய்னு ஒத்துப்பீங்க? டைலாக் பேசட்டுமா? யார் அடிச்சு பொறி கலங்கி பூமி ஏத்துறது உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ், நான் தான் தமிழ். பேசுறதே சரியா கேட்கலையப்பா. சாமி முன்னாடி மட்டும்தான் நான் சாந்தமா பேசுவேன், சாக்கடை முன்னாடி இல்ல. யாருப்பா நான் சாக்கடையாப்பா? இல்ல அவர் பேசின டைலாக். ஓ அவரு பேசுன டைலாக். எங்க தலைவன் சூப்பரா பேசுங்க. நானும் தான் பண்ணுவேன். இப்ப என்ன பண்ணீங்க? அந்த பிராண்ட் அழிக்கிறது தான் ஸ்பெஷலிஸ்ட் பண்ணுவாரு. ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே, விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காக்காவலி மாதிரி இருக்குது, அதுவும் அண்டங்காகாவலி. இது என்ன எதுல பண்ணாரு? எதுல பண்ணாருன்னே தெரியல. நீங்க விஜய் பத்தி சப்போர்ட் பண்ணி பேச மாட்டீங்களா? என்னன்னா இது? அடுத்த லிட்டில் தளபதி நீங்க தான். ஆமா. என்னடா சொல்ற? அண்ணா ஒண்ணு தெரியுமா? புஷியே என்ன கூப்பிட்டு பாராட்டி இருக்காரு. நம்பிக்கை இல்லையா? காட்டுங்க. கட்சி என்னடா லோ பட்ஜெட் விஜய் என்ன? அண்ணா வணக்கண்ணா. சொல்லு அண்ணா, நான் ரொம்ப பாராட்டினீங்களா நான் விஜய் மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு. சொல்லிக்கோல என்னன்னு. இவர் வந்திருக்காருண்ணா. எனக்கு பேர் என்ன புஷ்வானா சத்யராஜா. புசினாவே எனக்கு பிடிக்காது. எனக்கு பேரும் எனக்கு தேலாம் கொடுக்காதம்மா. புசினாவே எனக்கு பிடிக்காது. எனக்கு புசிக்க ஆகாது. கருத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கேன். அண்ணா அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவர் பிடிக்காதுன்னு தைரியமா சொல்றீங்க. போன்ல எல்லாம் அவ்வளவு பெரிய மனுஷன் போன்ல பேசக்கூடாதுப்பா, நேர்ல போய் பேசணும். அவர்லாம் வந்து பெரிய மனுஷன், கொஞ்சமாவது இருக்கா? அவர்லாம் வந்து நேர்ல பார்த்து பேசணும், போன்ல பேசக்கூடாது. புரிஞ்சுக்கோ பூதா, என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர். ஒன்னு நினைக்கும் போது என்னால முடியலடா. அண்ணா அவர் வந்து உங்களை நேர்ல மட்டும் தான் பேசுவாராம், போன்ல பேசுற அளவுக்கு நீங்க பெரிய ஆள் கிடையாதுன்றாருண்ணா. நான் அப்படி சொல்லப்பா, பெரிய அவர் ரொம்ப பெரிய ஆளுப்பா. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. என்ன சொல்ல வரீங்க? அவர் அந்த அளவுக்கு டம்மி பீஸ்னு சொல்ல வரீங்களா? எப்படி புரியல எனக்கு. அவர் பெரிய ஆளு. நான் ஒரு விஷயம், இன்னைக்கு கட்சி நடக்குதுனாவே அவரை வச்சுதான் நடக்குது. அப்ப விஜயால கட்சி நடக்கலையா? ஆமா ஆமா. வாயமுறா குரங்கு. அந்த செல்லத்தை தூக்கின்னு வாப்பா. அண்ணா இவர் பாக்குறதுக்கு அப்படியே அந்த விகடன் அவார்ட்ஸ்ல ஒரு பொம்மை வரும்ல, அந்த மாதிரியா இருக்கிறாருண்ணா. மொட்டராஜேந்திரனா? மொட்டராஜேந்திரன் இல்லண்ணா. புசியே கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன்ட்ட போனை போட்டு இவர் தான் புசின்னு புசிகிட்ட நான் பேசியிருக்கேன். எனக்கு தெரியாதா? சும்மா ஜாலிக்கு. ஜாலி உனக்கு மட்டும் இருந்தா போறாது, எனக்கு இருக்கணும். புசிட்ட பேசிருக்கீங்களா? புசிகிட்ட பேசியிருக்கீங்களா? ரெண்டு பேரும் வாடா போடா பேசிக்குவேன் சார். நம்ம காசு நிறைய புடிங்கி தின்றிருக்கான். ஹலோ, மற்ற காலம் போன தலைவர்களால் 4 மணி நேரம் 5 மணி நேரம் 10 மணி நேரம் பேசுவாங்க. ஆனா கடைசியில ஒரு பிரயோஜனத்துக்கு அம்மிக்கு ஆகாதுங்கிற மாதிரி இருக்கும். ஆங்க எங்க தலைவர் அப்படி இல்ல, 3 நிமிஷம் பேசினாலும் அந்த வார்த்தை நறுக்குன்னு இருக்கும். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாதாது எனக்கு பிடிக்காது. சரி ஓகே, இருந்துட்டு போட்டோம். எனக்கு ஏதாவது கதை இருந்தா சொல்லுங்க, நான் பண்றேன். நான் நல்லா நடிப்பேன். டூப்லாம் கூட போட்டிருக்கேன் லியோ படத்துல. அதான் படம் ஃபிளாப் ஆயிருச்சு. மூஞ்சி சார் மூஞ்சி. அப்புறம் ஓடலையா? எங்க ஓடுச்சு? எல்லாம் டிக்கெட்டை நாங்களே வாங்கிட்டு ஓடுனதா காட்டணும். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. வாயமுறா. எங்க நெல்சனும் படம் எடுத்தாப்ல, ஃபிளைட் ஓட்டினாரா இல்லையா? அதே மாதிரி எங்க ஆள் ஓட்டுறதுக்கு எல்லாத்தையும் பண்ணிருக்குமா இல்லையா? அப்ப பீஸ்ட் ஹிட், லியோ தான் ஃபிளாப். பீஸ்ட் சூப்பர் ஹிட்டுங்க. எங்க தலைவர் ஃபிளைட் ஓட்டினாரா இல்லையா? போதும்டா, முடியல. போதுமா? எங்க பீஸ்ட்ங்கிறது ஒரு பெரிய காமெடி. அப்படியே எல்லாமே அப்படியே என்ன சொல்றது, உங்க ஆட்டுக்கு நான் தான் கிடைச்சனா? அந்த 5 ரசமும் உள்ளார பூந்து இருந்தது மாதிரி இருந்தது. 5 ரசமா? நவரசம்ல 5 ரசம் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் நவரசம். இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? அது எல்லாத்தையும் பண்ண முடிஞ்சது அந்த படத்துல தான் பண்ண முடிஞ்சது. நடிக்கக்கூடிய ஒரே தலைவர் எனக்கு தெரியும் சார். யாரு? டாக்டர் டி திவாகர். டாக்டர் டி திவாகர் பாத்துறீங்களா இல்லையா? அவரு யாரு? அவரு உனக்கு தைரியம் தான். அந்த 5 கணியம் பண்ணதே நான் தான். வெளியே போறா. சரி, எனக்கு பீஸ்ட் மாதிரி ஒரு கதை மட்டும் சொல்லுங்க, நான் சீக்கிரமா கமிட் ஆகிறேன், நடிக்கிறோம். எங்க தலைவனை வச்சு படம் எடுத்தவனே பிச்சைக்கார கண்டிஷன்ல இருக்கானுங்க. இப்பவே வந்து எங்க ஜனநாயகன் படத்தை கமிட் ஆகிறப்ப சொல்லிட்டாரு, எல்லா பிரச்சனையும் நம்ம பாத்துக்குவோம் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப கண் கலங்கி வேதனையோட இருக்காராம். யார்? தளபதியா? தளபதி இல்லங்க, தளபதிக்கு என்னங்க கவலை? ஆமா, ஒரு கவலை கிடையாது. கரூர்ல என்ன நடந்தாலும் கவலை கிடையாது, ப்ரொடியூசருக்கு என்ன நடந்தாலும் கவலை கிடையாது, எது நடந்தாலும் கவலை கிடையாது. மக்கள் எப்படி போறா உங்களுக்கு என்னங்க? கரூர்ல செத்து போனாங்கல்ல, ஆமா, அவங்க எல்லாம் இப்ப கவலையோட இருக்காங்களா?
எங்க தலைவனை எப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. எங்க புள்ள செத்து போனதை பத்தி பிரச்சனை இல்லைங்க, ஆனா தலைவன் எங்களுக்காக வந்திருக்காருங்க அப்படின்னு ஃபீல் பண்ணாங்களா இல்லையா? அந்த லியோ படத்துல டான்ஸ் ஆடினாங்கல்ல, அவங்களுக்கு நிறைய பேருக்கு சம்பளமே போலையாமே. எங்க தலைவனே அதுல சம்பளம் வாங்கலாம். அந்த சோகத்தை போய் எங்க போய் சொல்றது? அந்த கொடுமையை வாயால எப்படின்னே சொல்லுவேன். லியோக்கு சம்பளம் வாங்கலையா? எங்க வாங்கினாரு? என்ன சார் சொல்றீங்க? கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டுக்கு மேல கொடுக்கறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தாங்க கொடுத்தாங்க, கொடுக்கல, மீதியை கொடுக்கல. மாப்ள இது ரொம்ப கொடுமை, கொடுமையோ கொடுமைப்பா. பாவம் சார். ஆமா, எங்கேயாவது இந்த நியூஸ் வந்திருக்கா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல படத்துல இப்பதான் கேக்குறேன். பாவம் சார், ரொம்ப பாவம். 2026க்கு அப்புறம் நம்ம படம் எடுக்கிறோம் சார், விஜய் நடிக்க வைக்கிறோம், மொத்த காசையும் கொடுக்குறோம் சார். தலைவர் சினிமாவுல நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருமா, வேணாம் விட்டுருங்க சார். புரியுதா இல்லையா? டிவி சீரியல்ல நடிக்கிறேன்னு இருக்காரு. ஏய் ஓ மைண்ட்ல ஓடுறது எனக்கு கேக்குதுடா. அப்பனா 26க்கு அப்புறம் கட்சியை கலைச்சிட்டு சீரியல் வந்து சேர போறாரு தலைவர். கட்சியை கலைச்சிட்டா? ஆமா, நடிக்க மாட்டாருன்னா இப்ப கட்சியை கலைச்சிட்டு தானே சார் வரணும். அம்புட்ட ஆசை. ஒரு கட்சிங்கிறது ஒரு குழந்தை கருவுல உருவாகிறது மாதிரி, அதை கலைச்சிடலாம் அப்படிங்கிறது மாதிரி ஈஸியா? உனக்கே நல்லா இருக்கா? நல்லா இருக்கனாலதான் தின்னுட்டு இருக்கான். எனக்கு புசிய நல்லா தெரியும் சார். புசிய திருப்பி திருப்பி புசிய தெரியும். புசி உங்களுக்கு புசி பிடிக்கும்னா அங்க போய் பாருங்க, அவரை போய் பாருங்க. நீங்க காசு கொடுத்து தலைவரை பார்க்க மாட்டீங்க. காசு கொடுத்து பாக்குறோம். ஆமா, புசி தான் காசு வாங்குறாருமே தலைவரை பார்க்கறதுக்கு. காசு வாங்க வேணாம்னு சொல்லல, வாங்குன்னு தான் சொல்றோம். கடவுளை பாக்குறதுக்கே கியூல நிப்பாட்டி இதுதான் கடவுள், இங்க போய் பார்க்கலாம்னா 1000 ரூபாய் கவுண்டர், 300 ரூபாய் கவுண்டர், 400 ரூபாய் கவுண்டர் இப்படி பண்றாங்களா? அப்ப கடவுளை போய் பார்க்கணும்னா ஒரு நிக்கணுமா வேணாமா? சார் சார் என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? காது வலிக்குது சார், எனக்கு காது வலி. பாத்தீங்களா? இனிமேல் தயவு செஞ்சு வராதீங்க. இல்ல ஏன்பா இப்படி பண்றாங்க? என்னங்க இதெல்லாம்? என்ன கலாய்க்கிறது உனக்கு பொழப்பா போச்சு. நான் ஷார்ப்பு கோச்சியாடா குட்டி பையா, நான் உன்னை கலாய்க்காம யார் கலாய்ப்பா? இப்படியே கனவுலே வந்துடுறாங்க. எல்லா சினிமாவுக்கு வர்ற அத்தனை பேரும் இப்படியே கனவுலே வந்து விஜய் தான் இவர் சொல்றாருன்னு கேட்டுக்கோங்க. கனவுலே முதலமைச்சராக வேணுமா சார்? அனில் பொம்மை கில்லர் பிலிமிங்கிறீங்க, கிங்காங்க காட்டுறாங்க. நீ தாண்டா அந்த குரங்கு. இப்ப எல்லாம் விசில் வந்து அது என்ன காவி கலரா, மஞ்சள் கலர், ஜாதி கலர் மாதிரி இருக்கு. தாவேகா கட்சி கொள்கை என்ன? இப்ப நான் படிக்கிறேன், இந்த கொள்கையான்னு பாருங்க. பெண்கள் நலன், பெண்கள் பாதுகாப்பு, முன்னேற்றம், கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு, அனைவருக்கும் வாய்ப்பு, நிலையான ஆட்சி, அமைய வளர்ச்சி. இது தாவேகா கொள்கையா? இப்ப நான் படிச்சது கொள்கையில இருக்கிற ஒரு சின்ன விஷயம். இது அதிமுக கொள்கை. அதிமுக இப்ப கொள்கை நான் படிச்சது அதிமுக. ஆனா நீங்க பயங்கரமா ஏதோ உள்நோக்கம் வச்சு கிண்டல் பண்றப்பவே தெரியுது. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.